வணக்கம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் இன்னொரு கேட்கப்படுற கேள்வி. நான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கற்றுக்கிட்டேன். அது மூலமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறப்போ, இல்லை மற்றவங்களோட சஃபரிங்குக்கு தீர்க்கறதுக்கு உதவி பண்ணுறப்போ, அவங்களோட கர்மா எனக்கு வந்துடாதா? நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. இது வந்து ஹீலிங் வேர்ல்டில் இருக்கிற மிகப்பெரிய மிஸ்கன்செப்ஷனில் ஒன்று தாங்க இது. நம்ம மற்றவங்கள ஹீல் பண்ணுறப்போ அதனால நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படின்றது ரொம்பவே ஒரு தவறான கருத்து. ஏன் அப்படின்னா கர்மா அப்படின்றது ஒருத்தருக்கும் அது இண்டிவிஜுவலான விஷயம். கர்மா இஸ் நாட் அட் ஆல் ட்ரான்ஸ்ஃபரபிள். நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு தலைவலி ஃபீவர் இருக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த டாக்டர் உங்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மருந்து நீங்கள் சாப்பிட்றப்போ உங்கள் ஃபீவர் உங்கள் தலைவலி தான் சரியாக போகுமே தவிர உங்கள் ஃபீவரோ தலைவலியோ அந்த டாக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கர்மாவும். கர்மா அப்படின்றது ஒருத்தரோட இண்டிவிஜுவலான விஷயம். அண்ட் கர்மா அப்படின்றது இட்ஸ் நாட் அட் ஆல் அ பனிஷ்மெண்ட். அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கர்மா அப்படின்றது என்னென்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து நம்ம ஏதோ ஒரு பாடம் கற்றுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஆஸ் அ ஆகாஷிக் ரீடராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்க ஹெல்ப் பண்ண போகிறீங்க, அவங்க அந்த பாடத்தை எப்படி கற்றுக்கலான்ற வழியை நீங்கள் காமிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கைடாகவும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய பர்சனாகவுமே தான் இருக்க போகிறீங்களே தவிர அவங்களுடைய சஃபரிங்கை நீங்கள் வாங்கிக்க போகிறது கிடையாது. அண்ட் யாராலையும் அதை வாங்கிக்கவும் முடியாது. பிகாஸ் ஒருத்தரோட கர்மாவும் அது வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் திங். அவங்க தான் வந்து அதுலேருந்து லேர்ன் பண்ணி அதுலேருந்து க்ரோ ஆகணுமே தவிர அடுத்தவங்களுக்கு அது எந்த வகையிலையும் எப்பயுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப கிளியரான ஒரு விஷயம். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நீங்கள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கற்றுக்கிறது மூலமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே தான் நடக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எங்களோட 3rd பேட்ச் ஆஃப் ஆகாஷிக் ரெக்கார்ட் செப்டம்பர் 13 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.